ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட TH11லேருந்து 15 வரைக்கும் உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னா, அதாவது TH11, 12, 13, 14 அண்ட் 15 உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இப்போ நம்ம சிஓசியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் நடக்க போது. இந்த மாதத்துலேருந்து இந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இதில் ஜெயிச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் இதுக்கு நிறையா வரப்போகுது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே கைஸ், ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த நியூஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிஓசி ஓப்பன் பண்ணிட்டு நியூஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பிசியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் ஃபோன்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எனக்கு பிசியில் இருந்தால் ஈஸியாக சொல்லித்தர முடியும்னு சொல்கிறதுக்காக நான் இதில் வந்திருக்கேன். ஓகேவா கைஸ், இங்கே தெரியுது பாருங்க, டவுன் ஹால் லெவல் டோர்னமெண்ட்ஸ் ரீகலை டிராஃபி ரேஸ். ஓகேவா, இதுதான் இப்போ நடக்க போகுது. அண்ட் 12, 13, 14, 15க்கு இதுக்கு அடுத்து அப்கமிங் வரும். ஓகேவா, இப்போ உங்ககிட்ட TH11 அக்கௌண்ட் இருந்தால் இந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈகிள் ஐ டோர்னமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஈகிள் இல்லை இன்ஃபோனோ டவர்ஸ் இது யார் அதிகமாக டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க, ஜூன் 30லேருந்து ஜூலை 7 வரைக்கும் உங்களுக்கு டைமிங் இருக்கும். அதுக்குள்ளே யார் அதிகமாக டிஸ்ட்ராய் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி டிராஃபி ரேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். யார் ஹையஸ்ட் டிராஃபிஸ் வச்சிருக்காங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. ஸோ இதுக்கான ஸ்டார்ட்ஸ் வந்து ஜூன் 30லேருந்து ஜூலை 14 வரைக்கும். அண்ட் அது வந்து ஜூன் 30லேருந்து ஜூலை 7 வரைக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, உங்களோட பிளேயர் டேக் இருக்கும் இல்லையா, அவங்க ப்ரொஃபைல் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேயர் டேக் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஏபிஐ டோக்கன். ஏபிஐ டோக்கன் தான் ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே மோர் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேப் ஷோ டு சி ஏபிஐ டோக்கன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஷோ கொடுங்க, உங்களுக்கு ஏபிஐ டோக்கன் வந்துடும். ஸோ இது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்தால் மட்டும் இங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுங்க. ஓகேவா, ஓகே, இந்த ரெண்டையும் மறக்காமல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இங்கே இந்த ரெண்டு டோர்னமெண்ட் நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ இந்த TH11ல் இந்த டிராஃபி ரேஸ் டோர்னமெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட 2000 டிராஃபிஸ் மினிமம் ரெக்யர்மெண்ட் கன்ஃபார்ம் தேவை. அது இருந்தால் மட்டும்தான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் என்ட்ரு ஆக முடியும். அது கீழே இருந்தால் உங்களால் டோர்னமெண்ட் என்ட்ரு ஆக முடியாது. ஜூன் 30க்குள்ளே 2000 டிராஃபிஸ்க்கு மேலே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்கள் பேஸில். அண்ட் இந்த ரெண்டுமே நீங்கள் எத்தனை ஐடி வேணாலும் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா, மல்டிபிள் ஐடிஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோடு இந்த ஈகிள் ஐ டோர்னமெண்ட். அண்ட் இது யார் ப்ரோ நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாட்சம்ஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா யூடியூபர்ஸும் கொலாபரேஷன் பண்ண ஒரு அஃபீஷியல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேனல் இது, இவங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. இவங்க நிறையா இந்த மாதிரி இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் விளாண்டுருப்பாங்க இல்லையா, நவி அந்த மாதிரி இருக்க பிளேயர்கிட்ட இருந்தே நிறைய பேசஸ் டிசைன் பண்ணி பிளேயர்ஸ்க்கு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய இருக்குது. அங்கே உங்கள் பிளானுக்கு ஏதாவது பிளேயர்ஸ் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெக்யர்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ப்ரைஸஸ், இதுதான் மெயின். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்டுக்கு கோல்ட் பாஸ், அப்புறம் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு இருக்கவங்களுக்கு சீனரி, ஸ்கின்னு, 3000 சாண்ட்பேக்ஸ். இது என்னன்னு நான் அந்த வெப்சைட்டில் போய் சொல்கிறேன். அண்ட் ஒரு ப்ரோ பேஸ் பேக், ஸோ இதுவும் அங்கேயே சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பாஸு, ஸ்கின்னு, சீனரி வராது, ஸ்கின்னு வந்துடும். ஸ்கின்னு வந்து உங்களுக்கு எந்த ஹீரோ ஸ்கின்னாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 1500 சாண்ட்பேக்ஸு. தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வராது, கோல்ட் பாஸ் மட்டும் வரும். அப்புறம் ஃபோர்த்தாக ஒரு கோல்டன் எக் இருக்கும். அது உங்களோட லீடர் போர்டில் இருந்தால் ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று பண்ணலாம். அது என்னன்னு இப்போ ரிவீல் பண்ண மாட்டாங்க, ஜெயிச்சதுக்கு அடுத்து தான் ரிவீல் ஆகும். ஸோ அதே தான், ரெண்டுத்துக்கும் அதே தான் வரும், ஒரே ப்ரைஸ் தான். ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே வரும். ஓகேவா, ஸோ அந்த கோல்டன் எக் எப்படின்னா 25 பிளேயர்ஸ் வந்து டாப் 25 பிளேயர்ஸ்க்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதுதான். ஸோ உங்களோட ஏபிஐ டோக்கன் அண்ட் பிளேயர் டேக் ரெடியாக இருந்தால் இங்கே போயிட்டு ரிஜிஸ்டர் ஏன்னு கொடுங்க. ஓகேவா, அது உங்களுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாட்சம்போட வெப்சைட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் இவங்க தான். ஸோ இது வந்து சைன் அப் ஃபார்ம். ஓகேவா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் வேறு இமெயில் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேயர் டேக் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிளேயர் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது மல்டிபிள் ஐடி சொன்னோம் இல்லையா அது. ஸோ இந்த இடத்துல உங்கள் பிளேயர் டேக் ஆட் பண்ணிட்டு உங்கள் ஏபிஐ டோக்கன் இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுத்துட்டு இங்கே அக்ரி கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டோர்னமெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ லீடர் போர்டு கொடுத்தீங்கன்னா லீடர் போர்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த இதுக்கு இருக்கோம், ட்ராஃபி ரேஸுக்கான டோர்னமெண்ட்டுக்கான லீடர் போர்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்கிங் ஐடி இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு உங்கள் ஐடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா
சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம ஐடி வந்து இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்புறம் இங்கே ஸ்போர்ட்ஸை தொட்டிங்கன்னா, டோர்னமெண்ட்ஸை தொட்டிங்கன்னா, ஓகேவா? டோர்னமெண்ட்ஸ் தொட்டதுக்கு அடுத்து இங்கே ஈகிளே இருக்கும். ஸோ இப்படியும் போய் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இது வந்து ஈகிளே வந்து TH11க்கானது. இது டிராஃபி ரேஸு. இது ரெண்டையுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஹோம் பிரேக்கர் அப்படின்னா TH12க்கு தான் அலோடு. ஓகேவா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா TH12க்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா TH12க்கு, TH12 அக்கௌண்ட் இங்கேயே TH இருக்குது பார்த்தீங்களா? 12. அடுத்து டிராஃபி ரேஸ், அடுத்து ஸ்கேட்டர் ஸ்பிளிட்டர் வந்து TH13க்கு, TH13 டிராஃபி ரேஸ் வைக்கிறாங்க. அடுத்து எக்ஸ்போக் ரம்பிள், அது வந்து 14க்கு. ஸோ இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் இந்த ஒரு அக்கௌண்ட்டில் அந்த TH14 அக்கௌண்ட் வச்சு இது ரெண்டுமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அடுத்து மோனோலித், அந்த இது வந்து TH15க்கு. ஸோ இதுதான். அண்ட் TH16க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இருங்க கொஞ்சம் லோட் ஆகும். TH15க்கு டிராஃபி ரேஸ் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா TH16க்கு இருக்குது. மோட்டார் காம்பேக்ட். ஸோ TH16க்கு இருக்குது. நான் அதை ஒன்றும் பார்க்கல. 17 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 9லேருந்து கீழே, அது கீழே இருக்கும் பார்த்தீங்களா, 8 அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் 16 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிராஃபி ரேஸ்னால் முக்கியமாக டிராஃபிஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே சமயம் ஈகிள் ஆட்லேரியும் இருக்குன்னா இங்கே என்ன டிஃபென்ஸை தடுக்க சொல்கிறாங்களோ அதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெண்டையுமே போடுங்க. எவ்வளோ தூரம் வர முடியுமோ அவ்வளோ தூரம். ஃபஸ்ட்டு 3 பிளேஸை பிடிச்சிங்கன்னா கோல்ட் பாஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிங்கன்னா செம்ம ஒர்த்து. சீனரி ஸ்கின் எல்லாமே தராங்க. ஓகேவா? ஓகே கைஸ், மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே லைக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வேறு என்ன அப்படின்னா அந்த ப்ரோ பேஸ் பேக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்கள் பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேஸுக்கு வந்து அடிஷ்னலாக அந்த CWல வந்து இப்போ ஆனுவல் லீக் நடக்குதுன்னா அந்த 7 நாளைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரோ பேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பேஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணி தருவாங்க. 7 நாளைக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே இந்த டாப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் விளையாடுவாங்க. அவங்ககிட்ட இருந்து வந்ததாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பேஸ் பேக். அப்புறம் இந்த இது சொன்னாங்க இல்லையா, அந்த சாம் பக்ஸ்ன்னு ஒன்று இருந்தது இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படி தொடங்க. ஓகேவா? இதில் வந்து தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ் வெளியே இந்த சாம்பக்ஸு இல்லை உங்கள் பிளானுக்கு ஏதாவது ரெக்ரூட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு இல்லை நீங்களே பேஸ் டிசைன் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிங்கன்னா அது மூலியமாக எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு எது இதில் யூஸ் ஆகும்னா இன்டர்நேஷ்னல் டேக்ஸ் கார்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. TH17க்கான ப்ரோ பேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதுக்காக தான் சாம்பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ லோகோ க்ரியேஷனுக்காகட்டும், அப்புறம் இந்த மாதிரி நிறைய எல்லா டவுன்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வச்சிருப்பாங்க. அப்புறம் கூகுள் பே ஒரு கிஃப்ட் கார்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டிஸ்கார்ட் ப்ரொஃபைல், அப்புறம் அமேசான் கிஃப்ட் கார்டு, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எக்ஸ்பாக்ஸு. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த சாம்பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் சாம்பக்ஸ் தராங்க. இது முக்கியமாக டோர்னமெண்ட். அப்புறம் நீங்கள் பேஸ் டிசைன் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அண்டு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னா இதில் ஒரு நிமிஷம் கைஸ் சொல்லிடுறேன். ஸோ எல்லாம் பாருங்கள். இவங்கெல்லாம் இவங்க தான் டிசைன் பண்ணுறது. ஸோ இவங்ககிட்ட இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காசு கட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டோர்னமெண்ட்லேருந்து ப்ரோ பேஸ் பேக்கு நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது என்னன்னு தெரில, இதை நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ பார்த்தா வேறு என்னென்ன டோர்னமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தான் கிளான் ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா கிளான் ரெக்யூர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் இதுலேயும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க தான் பார்ட்னர்ஸ் கைஸ். நிறைய பேர் இருப்பாங்க. இந்த எரிக் ஒன்று, ஜூடோ ஸ்டார், கார்பன் ஸ்விங், நீங்கள் பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த கிளாஸ் சாம்பிள்னு ஒன்று உருவாக்குனது தான். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சொந்த டேட்லேருந்து நீங்கள் விளையாட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? TH14 இப்போ ஜூலை 14th வரைக்கும் இது நடக்குது இல்லையா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அடுத்து TH12 நடக்கும், 13 நடக்கும், 14 நடக்கும். ஸோ அதுக்கடுத்து 15, 16 லைனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறையா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ்லாம் நடந்தால் மறக்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஓகே கைஸ், ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனரி, ஸ்கின்னு அண்ட் கோல்ட் பாஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ மறக்காமல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஸ்ட்ரீமிங் நடக்க போகுது, ஸ்ட்ரீம் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான ஷெடியூலும் நான் போட்டுறேன். ஸோ அந்த டைம் மறக்காமல் நம்ம பாருங்கள். ஓகே, பாய்.